ஹாய் காய்ஸ். என்னோட பேர் வந்து ராம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாளாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. ஆனால் வந்து என்ன கண்டென்ட் போடுறது அதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டே நாள் தள்ளி போயிடுச்சு. சரி, நம்ம ஒரு டெக் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து டெக் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுதான் நம்ம சேனலோட முதல் வீடியோ. சரி, முதல் வீடியோவும் என்ன போதுன்னு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. சரி, டெக் அப்டேட்ஸ் கொடுக்கலாம், டெக் நியூஸ் மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிட்டா தான் அடுத்தடுத்து ஏதாவது ஐடியா வரும்னு நினைக்கிறேன். அதனால் என்னை நம்பி, உங்களை நம்பி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகே, முதல்ல என்ன டெக் நியூஸ்ன்னு பார்க்கலாமா? ஆக்சுவலாக அஃபிஷியலாக GTA 6 வந்து மே 2026 லான்ச் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. அது வந்து PS5க்கும் அப்புறம் எக்ஸ்பாக்ஸ்க்கு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் பிசிக்கெலாம் ரிலீஸ் பண்ணுறதா அவங்கக்கிட்ட இப்போதைக்கு ஐடியா இல்லை. அந்த அப்படி அப்புறமா பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ப்ரைஸிங்லாம் கொடுக்கல. ஆனால் ஒரு சில வேறு வெப்சைட்டில் வந்து ப்ரைஸ் வந்து லீக்ஸ் ஆகிருக்கு. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, மொத்தம் GTA 6 வந்து 3 எடிஷன்ஸ் வரப்போகுது. ஸ்டாண்டர்ட் எடிஷன், டியூலெக்ஸ் எடிஷன், அப்புறம் அல்டிமேட் எடிஷன் சொல்லிட்டு. ஸ்டாண்டர்ட் எடிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருப்பிக்கு 5,999 கொடுக்குறதா லீக்ஸ் வந்திருக்கு. டியூலெக்ஸ் எடிஷன் வந்து 7,999 கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எடிஷன் வந்து 10,999 கொடுக்குறதா லீக்ஸ் வந்து வந்திருக்குங்க. இதுதான் GTA 6க்கான இப்போதைக்கு வந்திருக்க நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ். அடுத்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாம்சங் கேலக்ஸி Z Fold வந்து லான்ச் ஆச்சு. ஃபோல்டுனாவே நமக்கு தெரியும், டிஸ்பிளே வந்து உள்ளார மடங்கும். எல்லாருக்குமே அந்த ரொம்ப நேரம் நம்ம மடக்கி எடுத்தோம்னா அது என்ன ஆகும் ஏதாகும் தெரியாது இல்லையா? அதனால ஒரு கொரியன் யூடியூபர் இவர் தான், அவர் பார்த்தீங்கன்னா அந்த கேலக்ஸி Z Fold 7 வந்து 2 lakhs டைம்ஸ் வந்து அதுவும் யூடியூப் லைவில் வந்து ஃபோல்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்காரு. இப்போதைக்கு வந்து 1,50,000 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிட்டாரு. இப்போ வரைக்கும் டிஸ்பிளேக்கு இதுவும் ஆகலை, பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட டார்கெட் வந்து ஒரு நாளைக்கு 50,000 டைம் பண்ணுற மாதிரி லைவ். ஆல்ரெடி 11 மணி நேரம் லைவ் போயிடுச்சு. திரும்ப நாளைக்கு அது மாதிரி கண்டினியூ பண்ணுவார். மேபி இந்த வீடியோ பார்க்கும்போது மேபி முடிஞ்சிருக்கலாம். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அவர் வந்து ஃபோல்ட் பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாம்சங் One UI வந்து 8 பீட்டா வந்து கேலக்ஸி டிவைஸ்க்கெலாம் வந்து 11th ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிறதா அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காரு. நீங்களும் ஏதாவது கேலக்ஸி சீரீஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் அப்டேட் வந்திருக்கா என்னென்னு. கேலக்ஸி S24, Z Fold 6, Z Flip 6, அதுக்கப்புறம் 5, 6, டேபில் S10, A36, A35, 5G அந்த மொபைலுக்கெலாம் வந்து One UI 8 வந்து பீட்டா வெர்ஷன் வந்து விட்டுருக்காங்க. இதுக்கும் யோசிச்சே வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து ஒரு நியூஸில் பார்த்தேன், கேலக்ஸி S24 சம்திங் ஏதோ ஒரு மொபைலுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. நடுவில் ஒரு க்ரீன் லைன் வந்துட்டுக்குது. அவருமே வந்து சர்வீஸ் சென்டர்லாம் போயிருக்காரு. சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப அதிகமாக சொல்லியிருக்காரு. அவர் வந்து கேஸ் கொடுத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயம்படுத்தின உடனே அவங்களும் வந்து சரி பண்ணி தந்துட்டுக்கிறாங்க. ஆனால் அவங்க ப்ராப்பராக சரி பண்ணி தரல. சரி பண்ணிட்டு வந்த உடனே அவங்களுக்கு பேட்ரி யூஸ் ஆகிருக்கு. அதனால் அவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு அலைஞ்சிட்ருக்காரு. யோசிச்சே அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா மேபி ஃபோன்லாம் அப்டேட் பண்ண தேவையில்லைங்க. மேபி செக்யூரிட்டி அப்டேட்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். OS அப்டேட்லாம் உங்களுக்கு ஏதாவது ஸ்லோவாக இருக்குது, ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னா மட்டும் அப்டேட் பண்ணால் போதும். அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் 11 Labs AI. அது வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் AI. நீங்கள் வந்து மல்டிபிள் வாய்ஸ் வந்து நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து வாய்ஸாக ஜென்ரேட் பண்ணிடும். மென்ஸு, குழந்தைங்க, ஃபீமேல் அந்த மாதிரி வந்து நிறைய வாய்ஸ் வந்து அதில் இருக்கும். நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது பெய்டு தான். அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து மியூசிக் சர்வீஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு லிரிக்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு மியூசிக்கை டெவலப் பண்ணி கொடுத்துருது. பிஜிஎம்லேருந்து எல்லாமே போட்டு, இப்போ வந்து உங்களுக்கு கர்நாட்டிக் வேணுமா, பாப் மியூசிக் வேணுமா, அது மாதிரி வந்து நீங்களே கொடுத்தீங்கன்னா அது ஒரு மியூசிக் ஜென்ரேட் பண்ணி தந்தது. இப்போலாம் நிறைய பேர் வந்து நெட்டில் இருந்து நிறைய
புக்ஸ் எல்லாம் எடுத்து மியூசிக்கை கன்வெர்ட் பண்ணி ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் இது நீங்கள் ப்ரீமியம் ஏதாவது வச்சுருந்தா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்எஸ் வந்து ஒரு மினி ட்ராவல் ரவுட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாடல் பேர் பார்த்தீங்கன்னா RTBE58. இது வந்து ரொம்பவே மினியாக காம்பேக்டாக இருக்குது, பேக்கெட்லேயே வச்சுக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சப்போஸ் எடுத்துகிட்டு போகிற ஒரு ஹோட்டலுக்கு ரொம்ப தூரம் நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுங்கள், ஒரு பிஸ்னஸ் மேன் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் இன்டர்நெட்டை வந்து நீங்கள் இந்த ஒய்ஃபை மூலமாக கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு செக்யூராக இருக்கும், ஸ்பீடாகவும் செக்யூராக இருக்கும். அதுக்கு யூஸ் ஆகும் கைஸ். ஓகே கைஸ், இதுதான் இன்றைக்கான நம்ம டெக் அப்டேட்ஸ். இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.